ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டோட அவன்லையும் கேஸ் அடுப்புலையும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணிப்போம். அதுக்கு இந்த மாதிரி 4 லெக் பீஸ் எடுத்துப்போம். லெக் பீஸை நல்லா கீறி எடுத்துப்போம், அப்போ தான் மசாலா உள்ளே சாரும். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதை இந்த கீறி வச்ச சிக்கன் பீஸில் நம்ம உள்ளே நல்லா மசாலாவை தடவிப்போம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணோன்னா அந்த புளிப்பும் அந்த காரமும் அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா ஊறி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். 4 லெக் பீஸையும் இந்த மாதிரி மசாலாவை தடவி எடுத்து வச்சுப்போம். இது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம தந்தூரி சிக்கனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிப்போம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிரை நல்லா வடிகட்டி எடுத்துப்போம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். அவனில் வைக்கிறனால 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம டைரெக்டாக கேஸ் அடுப்பில் வைக்கிறோன்னா இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸில் நல்லா கோட் பண்ணிப்போம். மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும்படி இந்த மாதிரி தடவிக்கணும். இதே மாதிரி 4 லெக் பீஸ்க்கும் நம்ம மசாலாவை நல்லா தடவி குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அல்லது வெளியே நம்ம வச்சுருப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவனில் வைப்போம். என்னோட அவனில் இந்த மாதிரி 2 ஸ்டீல் ரேக் இருக்குது. ஒன்று பேக்கிங் ரேக், இன்னொன்று கிரில் ரேக். இந்த கிரில் ரேக்கில் நம்ம இந்த மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து வச்சுப்போம். அவனில் சிக்கனை வைக்கும்போது மசாலா கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுப்போம். 2 பீஸ் சிக்கனை இதில் வச்சு அதுக்கு மேலே ஆயிலை கோட் பண்ணிக்கலாம். இந்த அவன் எல்ஜி கன்வெக்ஷன் மாடல். இதை வச்சு நான் சொல்கிறேன். இதில் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். டிஃபால்ட்டாக நம்மளுக்கு தேவையானதை நம்ம இதில் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மேனுவல் காம்பினேஷன் கன்வெக்ஷன் ப்ளஸ் கிரில், இல்லைன்னா மைக்ரோ ப்ளஸ் கிரில், இந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ கன்வெக்ஷன் கிரில் தான் கொடுக்க போகிறோம். இது ப்ளஸ் மைனஸ் டெம்பரேச்சருக்கு, இது டைமிங் செட் பண்ணுறது. இப்போ நம்ம பேக்கிங் மோடு கன்வெக்ஷன் மோடில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கன்வெக்ஷன் மோடை ப்ரெஸ் பண்ணோன்னா 180 டிகிரி காமிக்கும். டிஃபால்ட்டாக நம்ம 200 டிகிரியில் நம்ம வச்சுக்கலாம். கொடுத்து ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ப்ரீ ஹீட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ரீ ஹீட் ஆகும். ப்ரீ ஹீட் ஆனோடனே ஒரு இண்டிகேஷன் சவுண்ட் வரும். இப்போ ப்ரீ ஹீட் ஆகிட்டது. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸை அது உள்ளே வச்சுருவோம். இப்போ அவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே கன்வெக்ஷன் மோடில் 20 நிமிஷம் நம்ம வச்சுப்போம். இந்த சிக்கன் லெக் பீஸுங்கிறதுனால நம்ம 20 நிமிஷம் வச்சுப்போம். அந்த எலும்பு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இதே இது நம்ம போன்லெஸ் சிக்கன்னா நம்ம 15 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. இண்டிகேஷன் சவுண்ட் வந்துட்டது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நம்மளோட சிக்கன் பாதி வெந்துட்டது. இதை நம்ம அடுத்த பக்கம் திருப்பி அதில் கொஞ்சம் எண்ணெயை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். ரெண்டு பக்கமும் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு திருப்பி அதே கன்வெக்ஷன் மோடில் இன்னொரு 20 நிமிஷம் நம்ம வச்சுப்போம். நீங்கள் சின்ன பீஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 180 கூட வச்சுக்கலாம். 200 டிகிரி செல்சியஸ் வேண்டாம், 180 டிகிரியில் கூட நம்ம வச்சு டைமிங் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 20 நிமிஷம் வச்சு ஆன் பண்ணிடுவோம். இப்போ 20 நிமிஷம் ஆயிட்டது. திருப்பி நம்ம இப்போ அந்த ட்ரேயை வெளியே எடுத்துருவோம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்துட்டது. இதோட போதுனாலும் நம்ம அந்த தந்தூரி சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரணும் அப்படின்னா நம்ம கிரில் மோடில் வைக்கணும். அதுக்கு திருப்பி கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு சிக்கனை உள்ளே வச்சுருவோம்.
grill மோடில் நான் ஒரு 4 நிமிஷம் செட் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷம் ஒரு பக்கம், இன்னொரு 2 நிமிஷம் அடுத்த பக்கம். 4 நிமிஷம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிட்டது. திருப்பி நம்ம அதை அடுத்த பக்கம் திருப்பி உள்ளே வச்சுருவோம். இப்போ நம்மளுக்கு 4 நிமிஷம் முடிஞ்சிட்டது. இப்போ நம்மளோட தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஜூஸியாக இருக்குது. பார்த்தோன்னே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் தோணுது. நீங்களும் இந்த மெத்தடில் தந்தூரி சிக்கன் அவனில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க 20 நிமிஷம் டைம்ங்கிறது சிக்கனோட திக்னஸை பொறுத்து இருக்குது. போன்லெஸ் சிக்கன்னா நம்ம 5 நிமிஷம் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ கேஸ் அடுப்பில் எப்படி தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டுப்போம். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ மேரினேட் பண்ண சிக்கன் பீஸ் 2 பீஸை அதில் போட்டுப்போம். இப்போ அடுப்பை ஒரு 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுப்போம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திறந்து அதை திருப்பி விடுவோம். அந்த அடியில் இருக்க மசாலாவெல்லாம் நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுருவோம். நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணி அந்த மசாலாவை கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அது அடியில் அப்படியே பிடிச்சிரும். இப்போ 15 நிமிஷம் ஆயிட்டது. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஒரு கறித்துண்டை நல்ல நெருப்பில் வச்சு சூடு பண்ணி அதை இந்த பேனுக்குள்ளே வச்சு ஒரு 1/4 டீஸ்பூன் குறைச்சி நெய் ஊற்றி நல்லா மூடி வச்சுருவோம். அந்த புகை வந்து சுற்றி அது ஃபுல்லாக வந்துருக்கும். 1 நிமிஷம் ஆயிட்டது. இப்போ நம்ம அதை திறந்து பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்ற அதே தந்தூரி டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்மளோட தந்தூரி சிக்கன் பேனில் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் தந்தூரி மசாலா இல்லாமல் தந்தூரி சிக்கனை நீங்களும் அவன்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கேஸ் அடுப்புலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலுக்கே போகாமல் அதே ஹோட்டல் டேஸ்ட்டில் வீட்டில் தந்தூரி சிக்கன் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி பண்ணலாம். நம்மளுக்கு திருப்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.